யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான் இல்லையா? அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய, உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை, ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் ஹாரூனை கொடுத்தானோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி அபூபக்கர் கொடுத்தானோ, என்னதான் நபி தோழருங்கிற உறவு இருந்தாலும் அந்த உறவுக்கெல்லாம் அடிப்படையா இருந்தது என்ன? அபூபக்கரும் ரசூலுல்லாஹ்வும் தோழர்கள், நண்பர்கள் இல்லையா? அதனால அல்லாஹ் இது காலலி சாஹிபிஹி அந்த ஃபௌருடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது அவர் தன் நண்பரிடத்திலே சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு சொல்றார். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய செய்தியை உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும், வறுமை கொடுக்கப்படும், அவனோ மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க. என்ன இந்த வயசானவர் அழுகிறான்னு எல்லா சஹாபாக்களும் கேலி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிலேயே அதிகமாக அறிந்தவர் என் தோழர் அபூபக்கர் தான் இல்லையா? அந்த நட்பு தான். அந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு ஒரு தோழமையை கொடு அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அல்லாஹ் அந்த தோழமையை கொடுத்துட்டான்னா அதை விட பெரிய நிஅமத் எதுவுமே இல்லை உலகத்துல. அந்த தோழமை இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு நேசம் கொடுக்கும்.